வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் நவிஷனா. Good evening, sir. குட் ஈவினிங் கபீர், நவீஷனா அண்ட் லதூஷன். அப்ப நீங்க 3 பேரும் ஹோம்ஒர்க் செய்து ஆக்கள் என்ன போன முறையான ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணீங்க. ஹோம்ஒர்க் என்ன இந்த இந்த நான் 2 விதமான கணக்கு தந்தேன்னா, ஒன்று வந்து இப்ப இந்த எழுத்துல இருக்கிற இது என்ன எழுத்தோட சம்பந்தப்பட்ட கணக்குகள், அதில் வந்து உங்களை கொஞ்சம் படித்ததை வச்சு சிந்திக்க பண்ற கணக்கு. மற்றது வந்து படித்ததை நேர பாவிக்கிற கணக்கு என்ன. அப்ப முதல் இந்த 3ஐயும் பார்ப்போம். இந்த மூன்றும் நீங்க செய்யல நினைக்கிற 3 பேரும். அப்ப அன்றைக்கு தொடங்கி போட்டு விட்டாங்க. செவ்வக வடிவ தகடொன்றின் பரப்பு தகடொன்று 87.6 சென்டிமீட்டர் பரப்புடையது. நீங்க 8ஆம் வகுப்புல பரப்பு படிச்சிருக்கீங்க. நான் 8ஆம் வகுப்பு சிலபஸ் பார்த்தேன். இல்ல 8ஆம் வகுப்பு சிலபஸ்ல இதுக்கு படிக்க இல்லையா? அப்ப கபி, நீங்க படிச்சீங்களா 8ஆம் வகுப்புல பரப்பு? ஓ நவிஷனா, திருப்பி படிக்கலாம். எனக்கு படிச்சதோ படிக்க இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. நாங்க திருப்பி படிச்சவங்க. லதூஷன் படிச்சீங்களானே? படிச்சவங்களுக்கு மறந்துட்டீங்களா இப்ப என்ன கொஞ்சம்? ஓகே. அப்ப செவ்வக வடிவத்தாள், செவ்வக வடிவம்டா தெரியும் தானே என்னண்டா செவ்வக வடிவம்? இப்ப உங்களோட புத்தகம், இந்த கொப்பி அல்லது இப்படியான ஒன்று வந்து செவ்வக வடிவம். அதாவது செங்குத்தா இருக்கிறது. இந்த எட்ஜுகள் செங்குத்தா இருந்து நீளமும் அகலமும் வித்தியாசமா இருந்து அதுக்கு பேர் செவ்வக வடிவம். என்ன செவ்வக வடிவ தகடொன்று என்றால் நீளமும் அகலமும் சமன் இல்லை. சமனண்டா அதை என்னன்னு சொல்றது? சதுரம் என்று சொல்றது. என்ன நீளம் அகலம் சமன் என்றால் சதுரம் என்று சொல்றது. சரியோ? இப்ப இதுல வந்து செவ்வக வடிவ தகடொன்று 87.6 சென்டிமீட்டர் பரப்புள்ளது. அது 1.2 சென்டிமீட்டர் அகலமுடையது எனின் அதன் நீளத்தை காண்க. அதான் கேள்வி. என்ன சொல்றதுன்னா, ஒரு செவ்வக வடிவமாம். செவ்வக வடிவம்டா இன்னொன்று மாதிரி இருக்கும். இருக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் நீளம் அகலம் வித்தியாசமான இப்படி ஒரு உருவம். அதான் செவ்வக வடிவம். சரியோ? அது இந்த அகலம் தந்திருக்கிறோம் 1.2 சென்டிமீட்டர். அப்ப மற்றது வந்து பரப்பு தந்திருக்கிறோம் 87.6. பரப்பு என்னன்னு சொல்ற பரப்பு காண்றது, ஒரு செவ்வகத்தின் பரப்பு வந்து பரப்பு என்னென்று காண்றது. கபி சொல்லுங்க பார்ப்போம். பரப்பு என்ன? செவ்வகத்தின் பரப்பு. ஒரு செவ்வகம் இருக்கு, அது இந்த பரப்பை என்னென்று காண்றது? நீளமும் அகலமும் தெரியும். ரெண்டையும் பெருக்கணும். என்ன நீளம் பரப்பு செவ்வகத்தின் பரப்பு. இது செவ்வகம் கூட இல்லை, செவ்வகத்தின் பரப்புக்கு தான் இது சரியா. நீளம், அதுக்கு நீ என்ன போடுறோம்? தர அகலம். சரியோ? நீளம் தர அகலம் தான் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு. அது எவ்வளவு தந்திருக்கிறோம்? 87.6. சரியோ? 87.6 வந்திருக்கிறோம். அது அகலம் என்னன்னு சொல்லியிருக்கிறோம் 1.2. அப்ப நீளத்தை நாங்கள் எக்ஸ் வச்சோம் என்றால், வைக்க போறோம் எக்ஸ் வச்சோம் என்றால் 1.2. எங்க சத்தம் வருது? லதுவின் இதுதான் சத்தம் வருது போல இருக்கு. லது மியூட் ஆக்கி விடுங்க உங்களோட. இருக்கணும் சார். 1.2 1.2 தர எக்ஸ் வந்து எவ்வளவு?
87.6. உலகம் விளங்கினது எல்லாருக்கும்? யாருக்கு ஆமா விளங்க சார். விளங்காதாக்கள் கையெத்தணும். 1% எக்ஸண்ட் வச்சோம் நாங்கள் நீளத்தை. அது வந்திருக்க அகலம் 1.2, பரப்பு 87.6. அது நீளம் தர அகலம் என்று தெரியும் எங்களுக்கு. அப்ப 1.2 தர எக்ஸ் 87.6. அப்ப என்னத்தை காணணும் நாங்கள்? இப்ப நீளத்தை காண வேணும். அதன் நீளத்தை காண்க. அப்ப எக்ஸ காணணும். எக்ஸ் எவ்வளவு? 87.6. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 87.6 நபிஷனா சொல்லுங்க. இப்ப நான் சும்மா சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். 2 மாம்பழம் 10 ரூபா. ஒரு மாம்பழம் எவ்வளவு? நபிஷனா சொல்லுங்க. நபிஷனா 5 ரூபா சார். என்ன செய்த நீங்கள்? 2 ரூபாய் 10 2ஆல பிரிச்ச நீங்களே. அப்ப அதே மாதிரி தான் 1.2 எக்ஸ் 87.6 என்றால் எக்ஸ காண்றதுக்கு 87.6 2ஆல 1.2ஆல பிரிக்க வேணும். என்ன 87.6 1.2ஆல பிரிக்க வேணும். சரி, அது மட்டும் விளங்கினதோ? விளங்காட்டி சொல்ல வேணும். இப்ப நான் திருப்பி செய்வேன். சரி, உங்களை போகலாம் அடுத்ததுக்கு. இதை பிரிச்சா என்ன எவ்வளவு வரும்? 87 என்றால் 12ஆல பிரிக்கிறது தானே. 12ஆல பிரிச்சால் 7 7 7 12 84. அப்ப 3 மிச்சம். 3 36. அப்ப 12ஆல பிரிச்சா 36 73. 73 என்ன சொல்றாது? சென்டிமீட்டர். அதை போட வேணும். சென்டிமீட்டர் போடணும். 73 மீட்டரோ அங்குலமோ அதுகளுக்கு மில்லி மீட்டரோ ஒன்றும் போடாம விடக்கூடாது. கட்டாயம் போடணும். ஏண்டா இங்க 1.2 சென்டிமீட்டர் வடிவா தந்திருக்கணும். இங்க சென்டிமீட்டர் வெட்கம் இங்க போட்டு இருக்கணும். அதே மாதிரி இது 73 சென்டிமீட்டர். இது விளங்கின எந்த கணக்கு? இப்படி ஒரு என்ன கணக்கு தந்தா செய்ய தெரியும் உங்களுக்கு. ஆமா சார். ஆம், ஓகே. நாங்கள் மாறி பார்ப்போம். இன்னொன்று செய்து பார்ப்போம். இப்ப ஒரு செவ்வகம் ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் சொல்றேன், கணக்கை எழுதி வைங்க பேப்பர்ல. ஒரு செவ்வகம் ஒன்று இருக்கு. அது இந்த நீளம் 6 மீட்டர். அது இந்த அகலம் 4 மீட்டர். அது இந்த பரப்பளவு எவ்வளவு? 24 சரியான விடை. 6 தர 4 24 என்ன மீட்டர் என்று சொன்னாங்க. அப்ப அது என்ன வரும்? 64. இப்ப 6 மீட்டர் 4 மீட்டர். அப்ப அது 24 24 மீட்டர். அது ஸ்கொயர் 2 போடணும். 2 தரம் மீட்டரால பெருக்கிறோம். அப்ப 2 வர்க்கம். மீட்டத்தின் வர்க்கம் எக்ஸால பெருக்கிற மாதிரி மீட்டரையும் பெருக்கிறோம். விளங்கினதா இது? இல்லது? ஓ, நீங்க என்ன பிஸியா இருக்கிறீங்களா? என்ன வேற என்ன செய்வீங்களா? கவிக்கு சரியா? கவி விளங்கினதோ? அப்ப இன்னொரு இது மெனக்கணிதமான கணக்கு தான் சொல்ல போறேன். ஒரு செவ்வகம் தான். செவ்வகத்தின் பரப்பளவு 36 மீட்டர் ஸ்கொயர். 36 மீட்டர் ஸ்கொயர். அது இந்த நீளம் 9 மீட்டர். அது இந்த அகலம் எவ்வளவு? 36 பரப்பு, 9 நீளம், அகலம் கேட்கிறேன். எல்லாத்தையும் சொல்லுங்க.
அது சார் 36. என்ன மறுமொழி? 4 சார். 4. கவி சரியாக சொன்னது. ஓ சார். ஓகே, சரி. என்னண்டு 36 9 பிரிக்கிறதா நீளம் தர அகலம் வந்து 36. ஏ போடுறது ஏரியா பரப்பண்டா ஏரியான்னு சொல்றது என்ன? நீளம் லென்த். அப்போ அகலம் வந்து வித் LW. W வந்து 4 மீட்டர்ஸ். அது பாடு அந்த இது கட்டாயம் போட வேணும். நான் திருப்பி சொல்றேன், இந்த மீட்டர்ன்றது வர வேணும். இந்த மீட்டர் ஸ்கேலண்டு தந்து இதுவும் மீட்டர் தந்தால் இது வந்து மீட்டர் இதுதானே. அப்ப நீ அடுத்த கணக்கு போகும். அப்ப இப்ப பரப்பு கணக்கு தெரியும். அப்ப அடுத்த மாதத்தை தந்தா செய்யக்கூடியா இருக்கும். ஒவ்வொரு முறை நான் இப்படி ஒரு சிந்திக்கிற கணக்கள் தரப்போறேன் ஹோம்ஒர்க்கில். அப்பதான் தொடர்ந்து நீங்கள் சிந்திக்க பழகுவீர்கள். சரியோ? தனிய படிச்சதை மட்டும் மீண்டும் ஒப்பிக்காமல் சிந்திச்சு கொஞ்சம் செய்கிற கணக்களும் தருவோம். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஒரு விவசாய பண்ணையில் உள்ள மாடுகளினதும் ஆடுகளினதும் எண்ணிக்கை விகிதம் வந்து 4:3. விகிதம் 4:3 ஆகும். மாடுகளினதும் கோழிகளினதும் எண்ணிக்கை விகிதம் வந்து 2:7 ஆகும். சரியோ? அவ்வளவு தந்துட்டு பண்ணையில் உள்ள மாடுகள் ஆடுகள் கோழிகள் என்பவற்றின் எண்ணிக்கையின் விகிதத்தை காண்க. விகிதம் என்றா என்ன தெரியுமோ? இப்ப மாடுகளின் எண்ணிக்கை ஆடுகளின் எண்ணிக்கையின் விகிதம் 4:3 வந்திருக்கும். 4:3 என்றால் என்று எங்கட பண்ணையில 4 மாடு இருந்தது என்றால் அது வந்து அங்க 3 ஆடு இருக்குன்னு சொல்லிக்கணும். அவ்வளவுதான் அதன் கருத்து. விகிதம் என்றால் 4 மாடு இருந்தது என்றால் 3 ஆடு இருக்குது. அப்ப 8 மாடு இருந்தா என்ன இருக்கு? எத்தனை ஆடு இருக்கும் நபிஷனா? ஒவ்வொரு 4 மாட்டுக்கும் 3 ஆடு வச்சிருப்பினோம். அப்ப 8 மாடு இருந்தால் எழுதி சேர்த்தவில்லை, மனதால சொல்லுங்க. 6 சார். 6 சரியான. நபிஷனாக்கு விளங்குனதா? ஏனண்டு ஒவ்வொரு 4 மாட்டுக்கும் 3 மாடு ஆடு வேண்டுவினோம். அப்ப 8 மாடு வேண்டினால் அடுத்த 4 மாட்டுக்கும் இன்னொரு 3 மாடு வேண்டவனும் என்ன? அப்ப 4:3 விகிதம் வந்து அந்த மெயின்டைன் படுது. சரிதானே? இப்ப கடையில சாமான் பண்ண மாதிரி தான். 10 ரூபா 10 ரூபா கொடுத்தா 5 இனிப்பு தருவினம் என்றால் 20 ரூபா கொடுத்தா அவ்வளவு இனிப்பு தருவினம். 10 ரூபாய்க்கு 5 20 ரூபாய்க்கு 10. அதான் அதேதான். அதைத்தான் விகிதம் பண்றோம். என்ன அப்படி 1க்கு 3 ரூபா வந்தால் 4க்கு 12 ரூபா. 3 தர 4 என்ன சரியோ? அப்ப இதுல சொல்லினோம் 4:3 வந்து இது என்ன? மாடு 4 இருக்க ஆடு வந்து 3 ஆடு. ஓகே, அப்போ இந்த அடுத்த வரியில சொல்லினா மாடுகளினதும் கோழிகளினதும் எண்ணிக்கை விகிதம் வந்து அதுவும் மாடுகள் வந்து கோழிகளின் விகிதம் வந்து 2:7. இது வந்து கோழி அது வந்து 2:7. அப்ப இதை நாங்கள் 3ஐயும் சேர்க்கிறது என்றால் மாடுதான் 2க்கும் பொதுவா இருக்கு. என்ன இந்த கதையில மாட்டோட தான் கணக்கு வைக்கணும். இங்கேயும் மாடோட தான் இது கணக்கு வைக்கணும். இப்ப அதை வச்சு கொண்டப்ப மாட்டு தான் பொதுவான விஷயம். அப்ப இதை கொண்டு வந்து இதை 3ஐயும் இணைக்கிறது என்றால் 2 மாடு இருந்தால் 7 கோழி என்றால் அதை 4 மாடாக்கணும். ஏனென்றால் இது இப்ப இந்த குறைக்கல, இதை குறைச்ச 2 ஆக்கினால் இது 1.5 ஆகிடும். அப்ப 4 மாடு இருந்தா எத்தனை கோழி இருக்கும்? 2 மாடு இருந்தா 7 கோழி என்றால் 4 மாடு என்றால்
நான் உங்களுக்கு 2 மாடு தந்தா 2 மாடு தந்தா நீங்க எனக்கு 7 கோழி தருவீர்கள். இப்ப நான் 4 மாடு தந்தால் 14 சார். 14. நவிசனாக்கு விளங்குனதோ நவி? ஓ சார். ஓ, அப்ப இது 4 அதன் மாட்டு கோழி விகிதத்தை நாங்கள் 2க்கு 7 எழுதலாம், அல்லது 4க்கு 14 எழுதலாம். சரியோ? அப்ப இது 3 விகிதம் அதுதான் கேட்கணும். கேள்வி பண்ணை உள்ள மாடுகள், ஆடுகள், கோழிகள் என்பவற்றின் எண்ணிக்கையின் விகிதத்தை காண்க. அப்ப நாங்கள் மாடு 4, இந்த ஆடு அப்ப மாடு 4 கேட்க ஆடு 3, இது கோழி 14. இதுதான் பண்ணை உள்ள மாடுகள், ஆடுகள், கோழிகளின் எண்ணிக்கை விகிதம். இந்த முதலாவது பக்கம் பலன். சரியோ? உலகம் விளங்குனது எல்லாருக்கும்? ஓ சார். எப்படி சேர்த்தாண்டு பொதுவான மாடுதான் 2க்கும் பொது. அப்ப அதைத்தான் எடுத்து நாங்கள் சமனாக்கி போட்டு 4 ஆக்கினோம். 4 போட்டு அதை உடையதா செய்கிறோம். சரிதானே? அப்ப அடுத்தது என்ன கேட்கணும்டா, பண்ணையில் உள்ள மொத்த மிருகங்களின் எண்ணிக்கை 105 எனின் மாடுகள், ஆடுகள், கோழிகள் என்பவற்றின் எண்ணிக்கைகளை தனித்தனியாக காண்க. சரியோ? அப்ப 4 மாடு, 3 ஆடு, 14 கோழி இருந்தா 20 எத்தனை மிருகம் இருக்கு மொத்தமா? 4, 3, 14 இருந்தா எத்தனை மிருகம் மொத்தமா? 21. என்ன? 4, 3, 7, 7, 14, 21. அப்ப இதே எத்தனை மடங்காக்கினா 105 வரும். 105 தான் மொத்தம் என்று சொல்லிடும். 21 மடங்கா இருக்க வேணும். அது என்ன? 21 மடங்கு எத்தனை மடங்கு? அது என்ன காண்றது? 121 எத்தனையால பிரிக்கினா 105 வரும், அல்லது 105 எத்தனை 21ஆல பிரிச்சா எத்தனை வரும். சரிதானே? அப்ப 105 21ஆல வகுத்தால் 5. சரியோ? அப்ப 5 என்றால் 5 தர 4 20 மாடு, 5 தர 3 15, 15 ஆடு, 5 தர 14 70. 70 கோழி. இப்ப 70, 20, 90, 90, 15, 105. என்னண்டு இந்த 100 சரிதான். இந்த 5 வந்தது என்னன்னு தெரியுமோ? ஓ சார். ஓகே. 105 21ஆல பிரிச்சினாங்க. ஏன் 21ஆல பிரிச்சினாங்க? 4, 3, 7 ஒவ்வொரு 4. ஓகே. அப்ப 21, அப்ப 4, 3, 7, 14, 21 தான் ஒரு இது இருந்தால் ஒரு விகிதத்தை பார்க்க. அதை கூட்டி வரைக்க 21 105 வாரத்துக்கு 5 மடங்காக வேணும். எல்லாம் 5 மடங்காக 5 4ஆல் பெருக்கிறோம், 3 5ஆல பெருக்கிறோம், 14 5ஆல பெருக்கிறோம், 20 கூட்டி பார்த்தா 105 வருது. அப்ப எங்களோட கணக்கு சரி. சரிதானே? அப்ப இது 2வது கேள்வி. இவ்வளவு விளங்கினதோ எல்லாருக்கும்? 2 கணக்கும் ஓகே. அப்ப அடுத்த முறை இப்படி ஒரு கணக்கு தந்தா உங்களுக்கு செய்ய தெரியும். நாங்கள் அடுத்ததை செய்து போட்டு இப்ப இந்த இதுல ஒன்று சாரன. இப்ப அடுத்த கணக்கு தந்தையின் வயது A வருடங்களும் அவரின் மகனின் வயது 31 வருடங்களும் ஆகும். சரியோ? தந்தையின் வயது எத்தனை? A. மகனின் வயது 31. அது 2 தான் தந்திருக்கணும். இப்ப சரியோ? இப்ப இந்த வருஷம்
தந்தையின் வயது ஏ, மகன் வயது வந்து 31. 5 வருடங்களுக்கு முன் மகனின் வயது தந்தையின் வயதின், அப்ப 5 வருடங்களுக்கு முன்ன மகன் வயது எவ்வளவு? இப்ப 31, 5 வருஷத்துக்கு முன்ன எத்தனை வயது? 36 விளங்கல, கேட்கல. 36 26? 26 சார். 5 வருஷத்துக்கு முன்ன கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கு சார். குறையத்தான் இருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னம். அப்ப இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னம் இவற்ற வயது வந்து 26. என்ன அப்ப இவற்ற வயது என்ன? ஏண்டா என்ன செய்யணும்? கழிக்க வேணும். என்ன? A - 5 தான் இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னம். அப்பா தாத்தா அப்பாவுக்கு என்ன? தந்தையின் வயது 5 வருஷத்துக்கு முன்னம் என்ன? A - 5. மகனின் வயது 26. முதலாவது கேள்வி அதுதான், மகன் வயது என்ன? அந்த 5 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயதை ஏயில் தருக. அது வந்து A - 5. ஏ சரிதானே? இது ரெண்டும் விளங்கினா தானே இவ்வளவு? ஓகே. மூன்றாவது வந்து மேலே குறிப்பிட்ட தகவலை கொண்டு ஏயிலான சமன்பாடு ஒன்றை அமைக்க. அதுக்கு என்ன தந்திருக்கிறோம்? 5 வருஷத்துக்கு முன்னம் என்னவென்றால் அப்போ தந்தையின் அப்போதைய வயதின் அரைப்பங்கு. அரைப்பங்குன்னா என்ன? A - 5 தான் அவற்ற வயது 5 வருஷத்துக்கு முன்னம். அது அரைப்பங்குண்டா 2 பிரிக்கணும். என்ன? A - 5 2 பிரிக்கணும். அது வந்து அதிலும் பார்க்க 1 வருடத்தால் அதிகமாக இருந்தது. மகன் வயது வந்து 1 வருடத்திலும் பார்க்க 1 வயதால் அதிகமாக இருந்தது. என்றால் என்ன சொல்றேன்? இது சக ஒன்று வந்து மகன் வயதுக்கு சமனாமண்ட. என்ன? இது விளங்கினது இந்த ஈக்குவேஷன். இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். 5 வருஷத்துக்கு முன்னம் தந்தையின் வயது A - 5 என்று கண்டுட்டோம். அப்ப அதை சொல்லி நம்ம என்ன? தந்தையின் வயதின் அரைப்பங்கிலும் பார்க்க 1 வருடத்தால் அதிகமாக இருந்தது. அப்ப இது அரைப்பங்கண்டா என்ன? 2 பிரிக்கிறது. என்ன விளங்குனதா கவி? ஓகே. A - 5 இது A - 5 2 பிரிச்சு இந்த அதிலும் பார்க்க 1 கூட வேண்டா சக 1 வந்து 26. அப்ப என்ன சொல்லினோம்? A - 5 2 வந்து அங்க இஞ்சால ஒன்றை கழிச்சா அங்கால ஒன்றை கழிச்சா 25. இது விளங்கினதோ? இந்த இதுல இருந்து இதுக்கு வந்தது என்ன மாதிரி விளங்கினதோ? ஓகே. 2 பக்கம் அப்ப 2 பெருக்குவோம். அப்ப A 5 வந்து 25 தர 2. அப்ப அது 50. நான் சும்மா போடுறேன். 25 தர 2. 25 தர 2 தான் 50. நான் என்ன செய்யறேன்? இந்த 2 பெருக்குவேன். அப்ப பெருக்கினா இந்த அரைவாசின்றது இல்லாம போடும். என்ன இது முழங்கினதோ? இந்த வரியும் ஒவ்வொரு வரியாத்தான் முழங்கணும். இந்த வரியில இருந்து இது வந்தது, இந்த வரியில இருந்து இது வருது. முழங்கினதோ இவ்வளவு? ஓகே. அப்ப 2 பேரையும் நீ 5 கூட்டினா என்ன நடக்கும்? A வந்து 50 சக 5. என்ன? A வந்து 50 சக 5. அப்ப 55 தான் அவட்ட வயது. இப்பத்தான் வயது. சரியோ? விளங்கினதோ இவ்வளவு? கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க யோசிச்சு விளங்கி பழகணும். என்னடா இப்படியான கணக்கில் வாசிச்சு அதை விளங்கி என்ன சொல்லி நம்ம பார்த்து இப்ப இந்த என்ன கேட்கி நம்ம கேட்டு கேள்விய வாசிச்சு இப்ப இந்த மறுமொழி எழுதவும். மூன்றாவது கேடு தகவல் கொண்டு எயிலான சமன்பாட்டை தெரிஞ்சுன்னா சமன்பாடு இதுதான் சமன்பாடு. எயிலான சமன்பாடு பேருந்து சமன்பாட்டை தீர்த்து தந்தையின் தற்பை வயதை காண சொல்ல தீர்த்ததுதான் இது 55.
சரி, அப்ப 4 ஸ்டெப் கேள்வி கேட்டிருக்கோம், 4க்கும் நாங்க மறுமொழி சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த இதுல ஒன்றை செய்வோம். இப்ப பி என்ற இதை செய்வோம். என்ன பி எக்ஸ் தர எக்ஸ் ஆக 1 தர எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆக 1 தர எக்ஸ் ஆக 3. அப்ப என்ன முதல் செய்யணும்? ஈக்குவல் எக்ஸ் தர எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆக 3. என்ன செய்யணும்? லதூஷன் சக உண்டால எக்ஸ் ஆக 3 பெருக்கணும். என்ன ஆமா சார். அப்ப இதை பெருக்கினால் எக்ஸ் தர எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸின் வர்க்கம். அது வர்க்கம் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸின் 2வது பவர் வர்க்கம் சார். வர்க்கம் தான் சரியான. எக்ஸ் வர்க்கம் பேருந்து சக 3 எக்ஸ் எக்ஸ் ஆல 3 சக 3 பெருக்கினால் சக 3 எக்ஸ் சக உண்டால எக்ஸ பெருக்கினா சக எக்ஸ் சக உண்டால சக 3 பெருக்கினால் சக 3. அப்ப மறுமொழி வந்து எக்ஸ் வர்க்கம் சக 3 எக்ஸ் 1 எக்ஸும் 4 எக்ஸ் சக 3. இது நான் இந்த கோர்வைகள் பெருக்கிறதுகள் வடிவா விளங்கி செய்ய வேணும். அதையும் அவதானிக்க வேணும். இப்ப பாருங்க, இந்த என்ன அவதானிக்கணும்னா 1 3ஆல பெருக்க இந்த 3 வர வேணும். அது சக 1 சக 3ஆல பெருக்க 3 வருது. எக்ஸ் எக்ஸ் ஆல பெருக்க எக்ஸ் வர்க்கம். இது இந்த 4 எக்ஸ் என்னென்று வந்தால் இந்த 1ம் சக 1ம் இந்த சக 3 எக்ஸே அல்ல பெருக்கிறோம். அது 2ம் சேர்த்து 4 வருது. அதை விளங்கி வச்சிருக்கணும். என்னடா இந்த அடுத்த மற்ற மாதிரி செய்ய தேவைப்படும். இது பிராக்டிஸ் எல்லாம் வரணும். இப்ப இந்த கணக்கை செய்ய வேண்டாம். -2 செய்வோமே. இது k-3 தர k மைனஸ் k-2 k-3. ஓகே, k-3 தர k-3 மைனஸ் அளவிற்கு என்ன வரும்? கபி சார் மறை எண்ணால பெருக்கினா என்ன எண் வரும்? பிளஸ் வரும். என்ன அதை பெருக்குவோம் நாங்களா? k-3 தர k-3. அதுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்? அப்ப k ஆல k தர k-3. நான் எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லி பழகி போச்சு. ஓகே, பேருந்து அடுத்தது என்ன செய்யணும்? சய3. என்ன சய3 தர k சய3. எல்லாத்தையும் சொல்லுங்க. கே யால பெருக்க கே வர்க்கம் சார். கே வர்க்கம். அடுத்தது கே தர சய3 சய3 கே. சார் சரியா? ஓகே சார். ஓகேயா? சரியா? சரி சார். ஓகே. கே தர சய3 சயம். பேருந்து சய3ஆல கே பெருக்கணும். அப்ப அது வந்து சய3 கே. சய3ஆல பெருக்கினால் சக 9. அப்ப இத கூட்டுறது என்னன்னு கூட்டுறது?
கே வர்க்கம் சயமுண்டு கேயும் 6K சார். Saya சய 6K. 6K. அது கவனமா இருக்கணுமே இந்த கூட்டுறதுகள் சேர்ந்து சக 9. Saya 9. ஓகே, அப்ப அந்த இது சரி. இப்ப இனி இந்த இதுக்கு வருவோம். இதுல வந்து ஒன்று ரெண்டு பேர் பிளவிட்டமாய் கிடந்தது. என்னென்றால் இந்த சய சகவுகள் சய எக்ஸ்கேட் வரைக்கும் திருப்பி அங்கால போட்டுட்டு அதை இதண்ட கபி செய்த நீங்களா சரியா? அந்த கணக்கு இந்த கணக்கு சரியா கபிக்கு? இந்த இல்ல சார். ஆ இல்ல சார். இல்ல பிளவிட்ட நீங்கள் லதுஷன் Bila sir? பிள்ளை. அப்ப என்ன பிளவிட்ட நீங்கள் தெரியுமோ? இப்ப தெரியாது. அப்ப இது என்ன செய்யணும்? இப்ப முதல் 2 தர 3 x இந்த x தர 3 x அப்படியே போடுறா. நாங்க ஒன்றும் மாத்தவே இல்லை. சரியோ? இதுல இருக்கிறத இதுல போட்டு இதுல அடுத்ததை இதுல போட்டு இதை அப்படியே போடுறது, ஒன்றும் மாத்த இல்லை. 2 தர 3 6, 2 தர x தர 3 x x தர x சக x ஸ்கொயர். சரியோ? அப்ப 6 சய 2 எக்ஸும் சய 3 எக்ஸும் சய 5 எக்ஸ் சக எக்ஸின் வர்க்கம். என்ன இந்த அடுத்த கே கணக்க செய்வோம். 5 சய எக்ஸ் தர எக்ஸ் சய 4. சரியோ? அப்ப அதிலும் அதேதான். முதல் நாங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. 5 எக்ஸ் 4 எக்ஸ் எக்ஸ் 4. நாங்க அப்படியே உள்ளதை எழுதுறோமே. 5 ஆக்கி 5 கொண்டு வந்து எக்ஸால பெருக்கிறோம். இந்த இது ஒன்றை வச்சு ஒரு பிராக்கெட் இதை வச்சுக்கொண்டு மற்றதை பெருக்கிறோம். சரிதானே? அப்ப இதை செய்யுங்க கவி. 5 தர எக்ஸ் 4 வந்து 5X சார். 5x சய 20. அது அங்க மெத்ததை செய்யுங்க. Sir? இதை செய்யுங்க. இப்ப மெத்தது எக்ஸ் இந்த இதை எக்ஸ் தர எக்ஸ் 4 அதை சொல்லுங்க. Saya X. வர்க்கம் எக்ஸ் வர்க்கம். என்ன Awas. எக்ஸ் வர்க்கம் இது Saya 4 sir. 4 தெரிஞ்சு எக்ஸால இல்ல பெருக்குவீங்க. Masih Sir, satu sir. lagi. சார். சக 4 எக்ஸ் வரும். என்ன இதெல்லாம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் பிளவுடைய கணக்குக்கு ஒரு மறுமொழி தான் இருக்கலாம். 2 3 மறுமொழி இருக்க சான்ஸ் இல்லை. அதனுடைய கவனமா இருக்கணும் பிளவுட்ட. அப்ப இதுல வந்து இப்ப என்ன நாங்கள் இதுலத்தான் நீங்கள் இஞ்சால கொண்டதைக்கு ஒரு கபிக்கு வேற இருந்து ஞாபகம் இல்லை எனக்கு. -x² விட்டு மறந்து போய் x² போட்டுருக்கேன். அப்ப இது அது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். -x² தான். அதை மாத்திடாது. கணக்கு தந்த அந்த அவையை மாத்திடாது. இந்த 5xம் சக 4x இதுவும் 5 பிளஸ் இதுவும் பிளஸ். அப்ப இது வந்து -x
எக்ஸ் வர்க்கம் இப்ப இந்த 9x சக 9x செய்ய 20. அதான் சுருக்கினான். சரியோ இது விளங்கினதோ? ஓ சார். ஓ சார். ஓகே. நாங்க எங்களுக்கு லதுஷன் அப்பாண்ட வயது தெரியாண்டு வைப்போம். நான் சும்மா கெஸ் பண்றேன், தெரியாது. ஓகே, அதை நாங்கள் எக்ஸ் என்று வைப்போம். சரியோ? எக்ஸ். லதுவனுக்கு வயது வந்து இப்ப 14. 4 வருஷத்துக்கு முன்னம் அப்பாண்ட வயது எத்தனை? எக்ஸ்ல 4 வருஷத்துக்கு முன்னம். இப்ப எக்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னம் எத்தனை? சார். இப்ப அப்பாவுக்கு வயதுக்கு நான் உங்களோட வயது கேட்கல. அப்பா எக்ஸ் என்றால் 4 வருஷத்துக்கு முன்னம் என்ன? எக்ஸ் 4 விளங்குதோ? ஓ சார். ஓ சார். ஓகே. இப்ப எக்ஸ் என்றால் எங்களுக்கு தெரியாது. நான் தெரியாது, இப்ப எனக்கு தெரியாத உண்மை. அதாவது அப்பாண்ட வயது எத்தனைன்னு தெரியாது. அப்ப நான் எக்ஸ் அதே எக்ஸ் என்று வைக்கிறோம். அப்ப எக்ஸ் என்று வச்சா 4 வருஷத்துக்கு முன்னம் அது வந்து எக்ஸ் 4. அப்ப லதுவுக்கு அப்பா இது வேத எத்தனை? 4 வருஷத்துக்கு முன்னம் 10 சார். 10. இதுதானே? அப்ப இத நான் சொன்னேன், 4 வருடத்துக்கு முன்னம் லதுவின் அப்பாவின் வயது லதுவின் வயதை விட 4 மடங்கும் 5 கூடவும் என்று வைப்போம். அப்ப எவ்வளவு? 45 சார். 45 சார். அப்ப இப்ப வயது எத்தனை? 57 சார். அது உண்மையான வயது நாங்க கேட்கல. இப்ப இந்த கணக்கின்படி இப்ப 45 4 வருஷத்துக்கு முன்னமண்டா இப்ப எத்தனை வயது? 49 சார். 49. சரிதானே? சக 4 என்ன? இந்த 45 என்னோட வந்தாலும் தெரியும் தானே? 4 மடங்கு 4 வருஷத்துக்கு முன்னம் அவற்றை அப்பாண்ட வயது. அப்ப எக்ஸ் 4 வந்து நான் சொல்றோம் 4 மடங்கு லதுவின் வயதை விட 4 மடங்கு 5 கூடவும் என்ன? அதான் வந்து எக்ஸ் 4 வந்து 45. அப்ப எக்ஸ் வந்து இதுதானே 4 தர 10 சக 5. 10 சக 5. இப்ப எக்ஸ் வந்து 45 சக 4 49. இது சரியா விளங்கினதோ? ஓ சார். ஓகே. ஓ சார். இப்ப இப்படி கணக்கு இந்த முறை இப்படி கணக்கெல்லாம் தரப்போறோம் தனியா, வசன கணக்குகள். ஏனென்றா அது கொஞ்சம் உங்களை சிந்திக்க வைக்கும். அப்ப இந்த வரிகளை வடிவா வாசிக்கணும். என்ன தந்திருக்கணும், என்ன கேட்கணும், அது தந்ததை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தை தீர்மானிக்கலாம், அதுகளெல்லாம் யோசிச்சால் சரி. இதுதானே? அப்போ வசன கணக்குகள்ல ரெண்டும் இருக்கும். நீங்க படிச்சதை பாவிக்கிறதும் இருக்கும், சிந்திக்கவும் வைக்கும். அதனுடைய அது 2 பெட்டர். இது வந்து இப்போ படிச்சதே தனியா பாவிக்கிறது தான் இப்படியான கணக்குகள். அதுல சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு ஒன்றும் இல்லை. படிச்சதே அப்படியே நேரம் பாவிக்கிறது என்ன. இதுல வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய. அப்ப இது இப்ப நாங்க இதுக்கும் விகிதத்துக்கு படிச்சுட்டோம். என்ன விகிதத்துக்கு நாங்களே கணக்கு. அப்ப விகிதத்துக்கும் இன்னொரு கணக்கை செய்வோம். விகிதம் விகிதத்துக்கு ஒரு கணக்கு என்ன செய்யலாம் என்றால், இப்ப நீ காசுலயே செய்வோமே. இப்ப நீங்கள் 100 ரூபாவுக்கு
மூன்று ராத்தல் உருளைக்கிழங்கு வேண்டலாம் அவன் வைப்பவன் 3 ராத்தல் உருளைக்கிழங்கு. அப்ப உருளைக்கிழங்கு என்ன பேந்து சொல்லினம் 200 ரூபாவுக்கு 5 கலன் எண்ணெய். 5 கலன் எண்ணெய் வேண்டலாம் என்று சொல்லினோம். அப்ப இது என்ன விகிதம்? 100க்கு 3 உருளைக்கிழங்கு 100 ரூபாய் தான். 100க்கு 3 கிழங்கு. 200க்கு 5 எண்ணெய். அப்ப இத 3ஐயும் சேர்த்து விகிதமா சொல்றோம்னா என்ன செய்யலாம்? இதுக்கு பொதுவான என்ன காசு தான், இதுக்கு பொது என்ன ரெண்டு எல்லாத்துக்கும் இது 100 ரூபாய், இது 200 ரூபாய். அப்ப இது என்ன செய்யணும்? இப்ப 200 ரூபாய் எடுத்து இது 5 இருக்கிறோடைய 200 அதை பிரிக்கலாம். அதை 2ஆ பிரிக்கலாம். பிரிச்சா 2.5 கலண்டு வந்துடும். அப்ப 200க்கு 3க்கு 6க்கு 5 சரியா? அது என்னென்று வந்தாண்டு தெரியுதோ? 200க்கு 6 வந்தது என்னன்னு தெரியுமா? அதான் அந்த முக்கியமான விஷயம். 100க்கு 3 200க்கு 6 கிழங்கு வேண்டலாம். என்ன விளங்கினதோ? ஓ சார். ஆமா சார். 3 கொப்பி என்று வைப்போம். கொப்பி சொல்றதுக்கு பண்றதுக்கு 200 ரூபாய் வந்தால் அதை சொல்றது 3க்கு விகிதம் பொடியில் 200 அது மாத்திரண்டா 6ஆக்கினா என்ன வரும்? 400. சரிதானே? 6 கொப்பி பண்றா 400 ரூபாய் செலவழிக்கணும். சரியோ? அதுதான் விகிதம். விகிதம் கொஞ்சம் இது விளங்கிட்டு தாண்டா சரி. இப்ப நீங்கள் பண்டை மாற்றி செய்ய பண்டை மாற்றா என்ன தெரியுமோ? தெரியுமா? பண்டை மாற்றா என்ன தெரியுமா? தெரியும் சார். இப்ப நீங்கள் ஒரு சாமான கொடுத்து அவையிட்ட அதுக்கு பதிலா இன்னொரு சாமான், உங்கள்கிட்ட தோட்டத்துல ஒரு டைப் காய்கறி கத்தரிக்காய் இருக்கின்றால் அதை கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் தேங்காய் வேண்டோம் என்றால் அந்த விகிதம். இப்ப நீங்கள் ஒரு 10 ராத்தல் கத்தரிக்காய் கொடுத்து அவை ஒரு தேங்காய் தருவினம் என்றால் அது 2க்கு 1 என்ற விகிதம். என்ன அதுதான் விகிதம். விகிதத்தை வடிவா விளங்கணும். ஏனென்றால் அது பாவிக்கிற சாமான், தொடர்ந்து தேவைப்படுற சாமான். சரியோ? அப்ப விகிதத்திலும் நீங்க ஒரு கணக்கு தருவேன். மற்ற பரப்புக்கு நீங்க அங்க 8ஆம் வகுப்புல படிச்சிருக்கிறீர்கள். சதுரம் முக்கோணத்தின் பரப்புகள் எல்லாம் படிச்சிருக்கிறீர்கள். இப்ப செவ்வகத்துக்கு நாங்க படிச்சினாங்க. இப்ப பரப்பு என்னன்னு காண்றோம்? நீளம் தர அகலம். அகலம். அதுதான் செவ்வகம். அப்ப எக்ஸும் வையும் என்றால் எக்ஸ் தர ஒய் XY. சரிதானே? சதுரம் என்றா என்ன கருத்து? நீளமும் அகலமும் அகலம் சமனானதுதான் சதுரம். என்ன அப்ப நீளம் எக்ஸ் என்றா வையும் அகலமும் எக்ஸ். அது எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சதுரத்தின் பரப்பு. அது சுற்றளவண்டா என்ன தெரியுமோ? செவ்வகத்தின் சதுரத்தின் சுற்றளவு என்னன்னு காண்பான்னு தெரியுமோ? சுற்றளவண்டாண்டை சொன்னா நாங்க போன கிழமை சாடைய. சுற்றளவன்றது என்ன? சுற்றியுள்ளவை. இது இருந்தால்
அதை சுத்தி ஒரு நூல் கட்ட வேணும்னா இவ்வளவு நீளமான நூல் தேவை என்றதுதான் சுற்றளவு. சரிதானே? இப்ப இதுல ஒரு நீங்க ஒரு நூல் எடுத்துக்கொண்டு இப்படி நடந்தீங்கள் என்றால் எவ்வளவு நூல் தேவை அந்த சுத்துறதுக்கு, அதுதான் சுற்றளவுன்னு சொல்றது. அப்ப அது என்ன, இது எக்ஸ், இது ஒய் என்றால் இதுவும் எக்ஸ், இதுவும் ஒய். என்ன இப்ப இப்படி போனா எக்ஸ் அளவு தூரம் போறார், இந்த ஒய் அளவு தூரம் இங்க கீழே வரார், இந்த எக்ஸ் அளவு தூரம் போறார், இந்த ஒய் அளவு தூரம் போறார். அப்ப என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப அது வந்து 2x சக 2y. சரிதானே? அதுதான் சுற்றளவு செவ்வகத்தின். அது வந்து சதுரம் என்றால் 4 எக்ஸ். என்ன ஆமா சார். அப்ப அது 4x. அப்ப இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ். அப்ப வந்து 4x. சரியோ? ஞாபகம் இருக்கா? நீங்க முக்கோணங்கள் படிச்சீங்களா? அது இது பரப்பு நான் படிப்பீங்க படிச்சீங்களா? முக்கோணம் என்னன்னு தெரியுந்தானே? முக்கோணத்தின் பரப்பளவு படிச்ச நீங்கள் 8ஆம் வகுப்புல கணக்க படிச்சிருக்கீர்கள். ஞாபகத்தில் திருப்பி கொண்டதுக்கு 9ஆம் வகுப்புல அந்த பாடங்கள் வரைக்கும் நாங்க திருப்பி படிப்போமா? அப்ப இது பரப்பு, வட்டத்தின் பரப்பும் படிச்ச நீங்களே, வட்டம் 8ஆம் வகுப்புல. அப்ப வட்டத்துக்கு என்னதான் ஒன்று வந்து ரேடியஸ், விட்டம், மற்றது இதை என்ன சொல்றது, ரேடியஸ் என்ன சொல்றது, இந்த இதை ஆரை அண்ட் விட்டம். என்ன ஆரையின் விட்டத்தின் அரைவாசி தான் ஆரை. என்ன அப்ப அதுஇந்த பரப்பளவு என்னன்னு காண்றது, பரப்பளவு தெரியுமா? பை என்பது கேள்விப்படுறீங்களா? பை தெரியுமா? பை என்றா என்னண்டு படிக்க இல்லையா? பை என்ற 22 படிச்ச நீங்களே. அது வந்து பை என்பது வந்து ஒரு இலக்கம் 22/7 தான் அது உண்மையான பெறுமதி. 2.3.14 அப்படி கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது சரிதானே? அப்ப பைய வச்சு கொண்டுதான் இந்த சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்கிறது வட்டத்தின். சும்மா சொல்றேன், அடுத்த நாங்க படிக்க வைக்க திருப்பி வடிவா படிப்போம். ஆனா இப்ப சொல்றேன், வட்டத்தின் சுற்றளவு வந்து 4 பை ஆர் ரேடியஸ் ஆரே. என்ன 4 சர பை, பைக்கு இப்ப சொன்னாங்க எத்தனை, பை வந்து 22/7 ரேடியஸ் அந்த ஆரே. சரிதானே? இப்ப 2 அங்குக்குள்ள மண்டா இது 4 தர பை தர 2 தான் அதிண்ட சுற்றளவு, அல்லது 4 தர பை ஆறுக்கு தர 2. என்ன 2 அப்ப 8 தர பை. பை வந்து 22/7. அப்ப அதை சுருக்கி நீங்கள் மறுபடியா காணணும். அது வந்து சுற்றளவு வட்டத்தின். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவு ஞாபகம் இருக்கா? இருக்கேன் அப்பிக்கு ஞாபகமா? வட்டத்தின் பரப்பளவு படிச்ச நீங்களா? ஞாபகம் இருக்கா? எவ்வளவு தெரியுமா அல்லது சொல்லணுமா? அடித்தர அரைத்தர செங்குத்துயரம்
அது முக்கோணத்தின் நீங்க சொல்றது. நாங்க தெரியல. வட்டத்துக்கு அம்மா. லதுவுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாத. நான் சும்மா சொல்றேன். இப்ப அது இதுக்காண்டி இல்ல, சும்மா அறிவுக்காண்டியா. பை தர ஆர் ஸ்கொயர். ஆர் என்றது என்ன சொன்னாங்கள்? ஆர் என்றால் அரை. அரை தெரியும் தானே? இதுதான் அரை. என்ன இது? வட்டத்தின் நடுப்புள்ளியில இருந்து மையத்தில இருந்து கரைக்கு போறதுதான் அரை. ஆர் வந்து அரை. பை ஆர் ஸ்கொயர் தான் வந்து அதிண்ட பரப்பு. உதாரணத்துக்கு இது அரை வந்து 7 சென்டிமீட்டர் வைப்போம். 7 சென்டிமீட்டர். எங்க டைம் வந்துட்டது, நான் முடவணும். 7 சென்டிமீட்டர். அப்ப பை தர 7 தானே பை ஆர் ஸ்கொயர். அப்ப பை வந்து 22 என்றால் தர 7 தர 7. இப்ப நாங்க குயிக்கா செய்வோம்னா 154 தான் உண்மையா. சரி, இதுகளை பற்றி நாங்க சேர்த்து படிப்போமா? இதுக்கும் ஓகே சார். ஹோம்ஒர்க் அனுப்புறேன். ஓகே சார். ஹோம்ஒர்க் தனியா இந்த வசன கணக்கள் தான் கொஞ்சம் தான் தருவேன். நீங்க 3 பேர் தான் இந்த கிழமை. அப்ப அந்த 3 கொஞ்சம் கணக்கு தரேன். யோசிச்சு ஆறுதலை விளங்கி செய்யுங்க. ஓகே ஓகே. ஓகே சார். வணக்கம் 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 சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.